ஹாய் பார்ட்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, லவ் எப்போ பிரேக்கப் ஆகும், இல்லைன்னா எப்போ ஒரு தவறான காதலியவோ அல்லது தவறான காதலனவோ நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எப்போ உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரத்து சாட்டை இங்கே போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதாவது பிறப்பு ஜாதகம். இது உங்களோட ஜாதகம், உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஜாதக கட்டத்தில் இந்த இடத்துல புதனோ இந்த இடத்துல புதனோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய பிரத்து சாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த கன்னி ராசியிலையும் இந்த மீன ராசியிலையும் புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காதலை குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது காதலனையோ காதலியையோ குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதனை தான் சொல்லுவாங்க. அப்படியே இங்கிட்டு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது 2024 இன்னைக்கு இந்த டேட்டில் இந்த கன்னி ராசியில் யார் இருக்கா, இந்த மீன ராசியில் யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு 2024 இந்த கன்னி ராசியில் கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. இந்த மீன ராசியில் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. ஸோ இந்த கோச்சார கேது உங்களுடைய பிறப்பு கால புதன் மேலே பயணம் செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கோச்சார ராகு உங்களுடைய பிறப்பு கால புதன் மேலே, மீனராசியில் இருக்கிற புதன் மேலே பயணம் செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வந்து புதன் இருந்துச்சோ பிறந்த ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் இப்போ லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். ஒரு கேது ரீதியாக லவ் எப்படி பிரேக்கப் ஆகும்னா, தேவையில்லாத சண்டைகளும் தேவையில்லாத பஞ்சாயத்துகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களால் லவ் வந்து பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த கேது இந்த புதன் மேலே பயணம் பண்ணும்போது இந்த காதலோடைய அழுத்தம் விடவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் அப்படி ஒரு மனநிலையில் இந்த இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு இந்த கடந்த ஒரு 8 மாதமாக காதல் நிலை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற புதன் மேலே ராகு பயணம் செய்கிறனால இந்த காதல் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பழக்கத்துக்காக, அதாவது எனக்கும் ஒரு லவர் இருக்கான், எனக்கும் ஒரு லவர் இருக்கா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மறைமுகமாக ரகசியமாக செஞ்சுட்டு, பிடிக்கலையா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போவோன்னு சொல்லி இந்த காதலை மொத்தமாக மறந்துடுற நிலை இந்த ராகுவால் ஏற்படும். இந்த கேது வந்து இந்த புதன் மேலே பயணம் பண்ணும்போது என்ன ஏற்படும்னா, அந்த காதல் ஒரு அழுத்தமாக மாறி அந்த காதலனையோ காதலியோ வந்து விட்டுட்டும் போக முடியாமல் கூட வச்சுக்கிட்டு வாழவும் முடியாமல் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். இப்படி தான் லவ் வந்து பிரேக்கப் ஆகும். ஆனால் இந்த ராகு கேது இந்த புதன் மேலே பயணம் பண்ணும்போது இந்த காதல் பிரேக்கப் எப்படி ஏற்படும்னா, ஒரு காதலனோ காதலியோ இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள மூணாம் மனுஷங்கன்னா இப்போ இந்த புதன் மேலே கேது பயணம் பண்ணும்போது மூணாம் மனுஷங்க அப்படின்னா ஒரு காதலன் காதலிக்கு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ, ஒரு காதலன் காதலிக்கு இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ, இப்படிங்கிற ரிலேட்டிவ்ஸ் உள்ள பூந்து இந்த காதலை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, வாக்குவாதங்கள் பஞ்சாயத்துகள் ஏற்படும். ஆனால் இந்த ராகு இந்த புதன் மேலே பயணம் பண்ணும்போது மூணாம் மனுஷன் எப்படி வருவானா, அந்த காதலன் காதலிக்குள்ள இப்போதான் இந்த பெஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் உள்ள நுழையிறான்ல, இல்லைன்னா ஒன்று இங்கே ஒரு பக்கம் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தங்கிட்ட ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை இங்கே ஒருத்திக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்திக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி 4 லவ் 5 லவ்னு அட் அ டைமில் ஓடும்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு காதல் பிரியக்கூடியது ராகுவால். குடும்ப நபர்களாலையும் இல்லை இரத்த பந்தங்களாலையும் ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி காதல் பிரியக்கூடிய நிலை கேதுவால் ஏற்படும். ஸோ இப்படி தான் பிரேக்கப் ஆகும். இப்போ இந்த 2 கட்டத்தில் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, புதன் இருந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 8 மாதமாகவே அந்த லவ்வில் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும், பிரேக்கப் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த வருஷம் யாருக்கெல்லாம் வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆகும் அப்படின்னா, அடுத்த வருஷம் இங்கே இருக்கிற கோச்சார கேது சிம்மத்துக்கு வருவார், இங்கே இருக்கிற கோச்சார ராகு கும்பத்துக்கு வருவார்.
ஸோ உங்களுடைய பிறப்பு காலத்தில் சிம்மத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கும் கும்பத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இங்கே கன்னியில் இருக்கிற இந்த கோச்சார கேது கிட்டத்தட்ட உத்தர 9 டிகிரியில் உத்தர நட்சத்திரத்தை நெருங்கிட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த கட்டத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதனை இப்போயே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். என்னுடைய குருநாதராகிய திருப்பூர் ஜிகேயா சொல்வார், பாம்பு கிரகம் ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டத்துக்கு, அதாவது ராகு கேதுகள் எப்பொழுதுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுவாங்க. இந்த கட்டத்தை விட்டு இந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கட்டத்தில், அதாவது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சிம்ம ராசியில் புதன் இருக்கிறவங்களுக்கும் கும்பராசியில் புதன் இருக்கிறவங்களுக்கும் இப்போயே லவ்வுக்குள்ளே சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். அந்த ப்ராப்ளங்கள் வரும்போது அதை ஒரு கவுன்சிலிங் ரீதியாக பேசி புரிய வச்சு நீங்கள் நிதானமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா காதல் பிரியாமல் போகும். இந்த கேதுவால் இந்த புதனுக்கு தொந்தரவு வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு உங்கள் காதலியை கூட்டிகிட்டு போயோ உங்கள் காதலனை கூட்டிகிட்டு போயோ உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி எங்கள் காதலில் எந்த பிரிவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்குங்க. இந்த ராகுவால் இந்த புதன் மேலே பயணம் பண்ணும்போது காதல் பிரிவு ஏற்படுதுன்னா நர்த்தன காளி அப்படின்னு சொல்லக்கூடிய காளி தேவி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் காதலனையோ உங்கள் காதலியோ உங்கள் 2 பேர்த்து பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணி எங்கள் காதலுக்குள்ள எந்த ஒரு பிரிவும் 3ஆம் நபரும் உள்ளே பூந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லவர்ஸ் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டிங்கன்னா மேம்போக்காக ப்ராப்ளம் நடக்குமே தவிர முழுசாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஸோ இப்படி தாங்க லவ் பிரேக்கப் ஆகும். அதே மாதிரி இந்த ராகு கேதுகள் வந்து புதன் மேலே பயணம் போகும்போது இப்போ தான் நான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேது இந்த புதன் மேலே பயணம் பண்ணும்போதோ இந்த ராகு இந்த புதன் மேலே உங்களுடைய பிரத்து சாட்டில் இருக்கக்கூடிய புதன் மேலே பயணம் பண்ணும்போதோ நீங்கள் தேர்ந்தெடுத்த காதலனோ காதலியோ சரியான நபர் கிடையாது, அந்த நபர் உங்களுக்கு பொருத்தமானவங்க கிடையாது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விலகிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இந்த ராகு கேதுவோடைய வலையில் சிக்கி இந்த காதலில் விழுந்தீங்கன்னா அந்த காதல் கசப்பாகவும் அந்த காதல் ஏண்டா இவனை லவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திடும். ஸோ இந்த புதன் மேலே ராகு கேது பயணம் பண்ணும்போது உங்களுடைய பிரத்து சாட்டை எடுத்துங்க. இன்னைக்கு கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த ராகு கேது இருக்கிற இடத்துலையே உங்களுடைய பிரத்து சாட்டில் புதன் அப்படிங்கிற கோல் இருந்துச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறவங்க லவ் பண்ணாதீங்க, சரியான நபரை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் 3ஆம் நபர் உள்ளே பூந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கிற வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா பிரிவு ஏற்படாது. யாரோ ஒரு 3ஆம் நபரை உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காதல் வந்து மிகப்பெரிய பிரிவையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட விளக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.